வணக்கம், நான் உங்கள் அரங்கப்பெருமாள் பேசுகிறேன். ஏப்ரல் 23 உலக புத்தக தினம். அதாவது ஷேக்ஸ்பியரோட பிறந்த நாள். அது உலகமே கொண்டாடுது. அதில் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிங்க. வாசிப்பின் இன்பம், அதாவது வாசிக்க வாசிக்க ஒரு மாயம் செய்யும் உங்ககிட்ட. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோழையை வீரனாக்கும், அறிவற்றனா அறிவாளியாக்கும், படைப்பாளி இல்லாமல் இருப்பான் அவன் படைப்பாளனாக்கும். மாயங்களை செய்யும் வாசிப்பு. திரு அரங்கப்பெருமாள், திருமதி ஜெயக்கொடி இணையர் அவங்களுடைய வாழ்வுல வாசிப்பு என்ன மாதிரியான ஒரு மாயத்தை நிகழ்த்தி இருக்கு அப்படிங்கறத அவங்க வீட்டுக்கு போனா நாம தெரிஞ்சுக்கலாம். வாசிப்பு சார்ந்த ஒரு அலாதியான இன்பத்தை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. வாசிப்பு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு அப்படிங்கறத அவங்களே சொல்ல கேட்கலாம் வாங்க. இந்த உலக புத்தக தினத்துல இப்படியான ஒரு அனுபவம் நமக்கும் தேவைப்படுது. குடும்பத்துல இருக்கிற பெண்கள் வாசிக்கணும். ஏன் அப்படின்னா, அவசியம் வாசிக்கணும். அது ஏன்னா, நம்ம வாசிக்கும் போது நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க வாசிக்க பழகுவாங்க. பாத்தீங்கன்னா, வாசிப்பு என்பது எங்க துணைவியாரு வரும்போது இடர்பாடு இருந்துச்சு, வாசிக்கிறதுல விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. தொடர்ச்சியாக அதை வலியுறுத்த நான் தொடர்ந்து வாசிக்க அவங்களும் எடுத்து வாசி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிக சிறந்த பேச்சாளராக வளர்ந்துருக்கிறாங்க. என்னை விட விஞ்சி அவங்க போயிருக்கிறாங்க. எனது வீட்டு சுற்றுச்சுவரில் பால் வீதியில் இருந்து 2050 வரைக்கும் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத வரைஞ்சி வச்சிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பால்வீதி, சூரிய குடும்பம், பூமி, ஒரு சொல் உயிரி, பரிணாம வளர்ச்சி, மனிதன், காட்டு மனிதன், வேட்டை மனிதன், தீ கண்டுபிடிப்பு, இரும்பு கண்டுபிடிப்பு, சக்கரம் கண்டுபிடிப்பு, கால்நடை வளர்ப்பு என படிப்படியாக 2050 உலகம் எப்படி இருக்கும் அது வரைக்கும் பகுதி பகுதியாக நான் அது ஓவியமாக தீட்டி வச்சிருக்கிறேன். இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மரங்களை நெட்டிருக்கான், செஞ்சிருக்கான். ஸோ அவனை நம்ம பெருமைப்படுத்தணும். பார்த்தீங்கன்னா அங்கே விண்வெளியிலிருந்து, அதாவது விமானம், விண்வெளி, ரோபோ உட்பட, ரோபோவும் மனிதனும் நட்பாக பழகும் வரைக்கும் நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். இது எல்லாமே மனிதம் அறிவியலை வளர்க்கக்கூடியதாக தான் இருக்கு. இது முழுக்க மாணவர்கள், இளைஞர்கள் அறிவியலை வளர்த்து கொள்வதற்காக இதை நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். நம்ம வாசிக்கும் போது இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையவே நம்ம வாழ்ந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். நம்ம ஒரே ஒரு நாவல் வாசிக்கிறோம் அப்படின்னா கூட அந்த நாவல்ல இருக்கிற அத்தனை கதாபாத்திரங்களோட வாழ்க்கையுமே நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம வாழ்ந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்போ அவங்களோட பிரச்சனைகள், அவங்க அதை சரி பண்ணிக்கிற விதமா இருக்கட்டும், அவங்களோட முன்னேற்றத்துக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்க, அவங்களோட செயல்பாடு என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம வாழ்ந்துதான் ஒவ்வொன்றையும் அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. அதை அடுத்தவங்களோட அனுபவத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமா அந்த வாசிக்கும் போது நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது பாருங்க. அதுக்கு இணையா வேற எந்த காசு கொடுத்து வாங்குற பொருள்லையுமே கிடைக்காது. எங்க வீட்டில் இருக்கிற இந்த மேற்கூரையை கூட நான் சும்மா உடலை. பார்த்தீங்கன்னா எல்லாமே திருக்குறள் எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு பிடிச்ச குறள் பார்த்தீங்கன்னா, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், அது பிடிக்கும். அதற்கடுத்து, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறள் பிடிக்கும். பிறகு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்ற குறள் ரொம்ப பிடிக்கும். அது இந்த நோய் நாடி என்பது உடல் நோய் மட்டுமல்ல, சமூகத்தில் ஏற்பட நோய், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அனைத்துக்குமே அந்த குறள் பொருந்தும். பிள்ளைங்க ஒரு வீட்டுல அப்பா அம்மா எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு அப்பா கிட்ட இருக்கிறத விட அம்மா கிட்ட தான் அதிக நேரம் இருக்கிறாங்க. நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறோம் அப்படிங்கும்போது பிள்ளைங்களும் அதை செய்வாங்க. நம்ம வாசிக்கும் போது நம்ம பிள்ளைங்களும் நம்மளை பார்த்து அப்படியே அதை பின்பற்றுவாங்க. இப்போ இந்த வாசிப்பினால எங்க குடும்பமே மாறி இருக்கு. எங்க பிள்ளைங்க வாசிக்கிறாங்க, பேர பிள்ளைங்க வாசிக்கிறாங்க. இதையெல்லாம் அனுபவிச்சதுனால தான், நாங்கள் பலன் பெற்றதுனால தான் வாசிப்பின் மாயம்ன்ற குறும்படம்
நாங்கள் எடுத்திருக்கிறோம். அது வந்து யூடியூப்ல இருக்கு, தமிழ் தேர் என்ற சேனல்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். நீங்க நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து, அதாவது மனிதம் அறிவியல் புத்தகங்களை தேடி வாசிங்க. அது உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்க குடும்பத்தை வளமாக்கும், ஏன் வருங்கால சமுதாயத்தையும் வளமாக்கும். நல்ல ஒரு சமூகம் அமைய நீங்க வாசிக்கணும். உலக புத்தக தின வாழ்த்துக்கள். எல்லாரும் வாசிங்க, வளமாயிருங்க. நன்றி, வணக்கம். அரங்க பெருமாள்.